வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வருகை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீகமான திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் வியாழக்கிழமையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்காய், அவருடைய வருகைக்காய் நாம் மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு கருவுற்ற பெண் தன்னுடைய குழந்தைக்காக மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறாளோ, அதே மனநிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற மைய சிந்தனையை இந்த வாரம் நமக்கு கொடுக்கிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் உண்மையின் கடவுள், வாக்கு மாறாத கடவுள், தலைமுறை தோறும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற கடவுள். எனவே அப்படிப்பட்ட கடவுளை நம்முடைய மகிழ்ச்சியான மனநிலையோடு வரவேற்க தயாராகவும் இந்த திருப்பலியிலே அதற்கான வரத்தை வேண்டி இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாய் ஆக்குவீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 2 முடிய மற்றும் 8 தொடங்கி 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன்பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 72 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் தம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானம் கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதன் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நெற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 உன்னதரின் ஞானமோ ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தாவீதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரோஸும் சேராகும். பெட்ரேஸின் மகன் எட்ரசோன், எட்ரசோரின் மகன் ராம், ராமின் மகன் அமினதாபு,
அமினதாவின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாவின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் இக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின் எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தேயேல், செயல்தேலின் மகன் செருபபேல், செருபபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதேக்கு, சாதேக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் அபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை கால 3ஆம் வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாடு வாசகங்கள் எதை மையமாக கொண்டு அமைந்துள்ளது என்றால், செவி மடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி மடுக்க வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக இரத்தின சுருக்கமாக இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. பலருக்கு இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ளாமல் போகலாம், அடிக்கடி கேட்கப்படாத பெயர்களாக இருக்கலாம். விவிலியத்தை முழுவதுமாக பலமுறை வாசித்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூதாதையருடைய பட்டியலை பற்றி தெரிந்திருக்க கூடும். இயேசு மனிதனாக பிறந்தார் என்று ஒரு வார்த்தையிலே சொல்லி இருக்கலாமே, எதற்கு இவ்வளவு பெயர்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று கேள்விகள் நம்முள் எழலாம். நமது ஊரிலே நம்மை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இன்னாருடைய மகன் என்று சொல்லும் போது கூட அவர்கள் கணிக்க முடியாமல் திகைக்கலாம். நம்முடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை, நம்முடைய தாத்தா, அவருடைய வரலாறை சொல்லும் போதுதான், ஓ நீங்கள் இன்னாருடைய மகனா, இன்னாருடைய மகளா என்று அவர்கள் கணித்து நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மூதாதையருடைய பட்டியல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் எல்லோரும் இந்த மிகப்பெரிய மீட்பு திட்டத்திலே பங்கு கொண்டார்கள் என்பதை மிக ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. மொத்தம் 42 தலைமுறையினருடைய மூதாதையருடைய பட்டியல் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவர் இயேசுவுடைய மீட்பு திட்டத்திலே அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த மீட்பு திட்டத்திலே அவர்கள் எல்லோரும் பங்கு கொண்டது காரணத்தினால்தான் அவருடைய பெயர்களை மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய மூதாதையருடைய பட்டியல் லூக்கா நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், லூக்கா நற்செய்தியில் வாசிக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவின் மூதாதையருடைய பட்டியலிலே பெண்களுடைய பெயர்களை குறிப்பிடவே இல்லை. மத்தேயு நற்செய்தியாளர் அந்த பெண்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். அன்னை மரியாளோடு சேர்த்து தாமார், ரூத், ராகா, பெத்ஷிபா என்ற 4 பெண்களை இந்த மீட்பு திட்டத்திலே அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். காரணம், இவர்கள் 4 பேரும் யூத குலத்தை சாராதவர்கள். இயேசு கிறிஸ்து வருவார், மீட்பர் வருவார், அவர்தான்
நம்ம எல்லோருக்கும் மீட்பை தருவார் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தவர்கள், அவர் உயர்குலத்தை சார்ந்தவராக இருப்பார், ஏழை எளிய மக்களுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு மீட்பு எல்லோருக்கும் உண்டு, உயர்குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாது சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்களுக்கும் இந்த மீட்பு உண்டு என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் செவி மடுக்க வேண்டிய செயல் என்னவென்று பார்த்தால், ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும் போது, நாம் அதற்காக அழைக்கப்படும் போது, அதன்படி செயல்பட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போதுதான் ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், அமைதி முழுமையாக, ஏன் சொல்ல போனால் அவருடைய மீட்பை நாம் முழுவதுமாக அடைகிறோம். இந்த வார்த்தையை கேட்டவர்கள், அதன்படி வாழ்ந்தவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? அவர்களுக்கு என்ன கிடைத்தது? அவர்கள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொண்டார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக பெற்றுக்கொண்டார்கள். நாம் வாழ்கின்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அன்னை தெரேசா, குரியாக்கோஸ், கார்லோஸ், இப்படி ஏராளமான புனிதர்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து தன்னையே முழுவதுமாக பிறருக்காகவும் ஆண்டவருக்காகவும் அர்ப்பணித்த காரணத்தினால்தான் இன்னும் அவர்கள் வரலாற்று புத்தகத்தில் மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் திருச்சபையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நினைவுபடுத்தப்படுகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வழிபாடு சுருக்கமாக எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாத போது ஆண்டவருடைய அன்பை, அவருடைய வல்லமை, அவருடைய புதுமையை, அவருடைய மன்னிப்பை நாம் பெற தூரமாய் சென்று விடுகிறோம். ஆண்டவரிடத்திலே இணைய நாம் தயக்கம் காட்டுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, செவி மடுப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய மீட்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. தொடர்ந்து திருப்பலியிலே செபிப்போம். ஆண்டவரே, என் உள்ளத்தை தூய்மையாக்கும், என் வாழ்க்கையை நான் சீர்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எந்தன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மறைநிகள் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த விண்ணவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமிழ் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுகளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து வாழி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து
தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் வேண்டி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமாவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திரும்பும் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிரே நாங்கள் பேராமல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும்.
அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சுருதி மறையோர்க்கு சுடர்
வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர், நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம், உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோம்.